Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மணக்கும் மதுரை மட்டன் பிரியாணி, பஞ்சு மாதிரி பரமக்குடி பன் பரோட்டா, தொடக்கரி போண்டா, இறால் வடைய சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி மதுரை உணவை சென்னையிலேயே ருசிக்கலாம். இந்த காலகட்டத்தில் வந்து ரெட்ரோவா நாங்க வரோம் அப்படின்றாங்க. அதோட சாயல் இருக்குங்களா சார்? அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இல்லை, எனக்கு பார்த்தா அந்த கெட்டப்லாம் பார்த்தா ஜானி படத்தினுடைய ரஜினியுடைய கெட்டப் மாதிரி தான் தெரியுது. ஆக்சுவலாக இந்த கதை வந்து ரஜினிக்கும் சிம்புவுக்கும் சொல்லப்பட்ட கதைன்னு கேள்விப்பட்டு ஓகே அப்படின்னு இந்த படத்தினுடைய முக்கியமான காட்சிகள்லாம் ஊட்டியில் இருக்க ஃபாரஸ்ட்டில் எடுத்து முடிச்சுட்டு மீதி பெரும்பான்மையான முக்கால்வாசி படப்பிடிப்பு கோவாவில் பண்ணியிருக்கேன். அந்த மனைவி கிட்ட ஒரு அடிதடிலாம் விட்டுட்டு நான் ஒரு சாந்தமான மனுஷனாக மாற போகிறேன், நான் வந்து எல்லாரும் மாதிரியும் ஒரு ஜாலியான மனுஷனாக மாற போகிறேன்னு சுற்றி உள்ள கேரக்டர் எல்லாம் சிரிக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது. அவ்வளோ அரகண்டான அந்த கேரக்டர் என்ன பண்ணுது, என்னவா மாறப்போகிறது ஒரு விஷயத்தை தான். இது எல்லாம் தாண்டி சூர்யாவுக்கு மிக மிக முக்கியமான படம் என்பது மாற்றுக்கிறது இல்லவே இல்லை. அசல் படத்துக்கு பிறகு அவர் மீடியாவை சந்திக்கலனாலும் அசல் படத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் வந்து ஒரு மீடியாவை சந்திக்கும் பொழுது அதே மாதிரி ஒரு எனக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துருச்சு. ஒரு கோட் சூட் போட்டுன்னு வருது, நின்று ஒவ்வொருத்தராக சாப்பிடும்போது அவங்க தட்டை போய் பார்க்கறது, இன்னும் கொஞ்சம் வச்சுக்கன்னு சொல்றது, தமிழகத்தையும் ஆந்திராவையும் கட்டி ஆண்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. அதே விமர்சனம் உங்க மேலேயும் வந்தது. கூத்தாடின்னு அந்த விமர்சனம் இன்னும் இருக்குது. அப்படி கூத்தாடின்னு விமர்சிக்கப்பட்ட எம்ஜிஆரே வந்து பெரும் ஆளுமையாக 10 வருஷம் தமிழகத்தை அப்படியே ஆண்டார் அப்படின்னு பொழுது அவருக்கு நீங்க மரியாதை செலுத்திருக்கணும். எம்ஜிஆரை பிரம்மாண்டமா பார்த்து அப்படி வியந்தவங்க நம்ம தெருவுக்கு வந்துட்டாருப்பா, நம்ம வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்னு எம்ஜிஆருடைய மாசே வேற லெவல் ஆயிடுச்சு. விஜய் அந்த விஷயத்தில் கையில் எடுப்பாரா அப்படின்னு தான் இப்ப பெருங்கேள்வி. பாலா ஒருவேளை வணங்கான ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிட்டா எல்லாரும் திரும்ப வருவாங்க அந்த வெற்றி விழாவுக்கு. அதுக்கு ஒரு காரணமும் சொல்லுவாங்க, நான் வந்து அங்க இருந்தேன், நான் இங்க இருந்தேன் அப்படின்னு. விஜயகாந்த் இறந்த போது ஒவ்வொருத்தரா ஒரு காரணம் சொன்னாங்க இல்லைங்களா. முக்கிய நிறுவலை உடனுக்குடன் குறிஞ்சி வேலையாக தெரிஞ்சுக்கல ஆதன் செயலை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் சினிமா நேரில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு. இன்னைக்கு நம்ம கூட சேர் பாலு சார் இணைஞ்சிருக்காங்க. வழக்கம் போல நிறைய சினிமா அப்டேட்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ நான் அல்லு அர்ஜுன்லேருந்து தொடங்கிடுறேன் சார். என்ன சார் நடக்குது அவரை சுற்றி? ஏன்னா ஒரு நடிகருக்கு இவ்வளோ பெரிய ஒரு விஷயங்கள் தேவையா? ஒரு யதார்த்தமாக பண்ணன்னு அவர் சொன்னாலுமே கூட, நிறைய ப்ரெஸ் மீட்டில் நிறைய விஷயங்கள் அவர் ஷேர் பண்ணியிருந்தாலுமே கூட, நேற்று மறுபடியும் நேரில் ஆஜராயிருக்காரு. 2 மணி நேரத்துக்கு மேலே கேள்விகள் வைக்கப்பட்டுச்சு அப்படிலாம் சொல்கிறாங்க. என்ன நடக்க போகுது, எங்கே முடிய போகுது அல்லு அர்ஜுனோட இந்த விஷயம் சார்? இப்போ நம்ம வந்து போலீஸ் தரப்புலேருந்து ஆரம்பிச்சிருவோம். நம்ம வந்து ஏன்னா வந்து இதில் வந்து தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி உள்ளே இறங்கியிருக்காரு. இதில் எந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. எனக்கும் அவருக்கும் வாய்க்கா வரப்பு தகராறு, பங்காளி தகராறு கிடையாது. இன்னும் கேட்டால் வந்து ஜாதிய ரீதிய பிரச்சனையாக கூட அங்கே உள்ள ஊடகங்கள்லாம் கூட எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ரெட்டி கம்யூனிட்டி இதை வச்செல்லாம் கூட பண்ணியிருக்காங்க. அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஒரு சாமானியனுக்கு நீதி கிடைக்க வேண்டும். அந்த சாமானியனுக்கு நீதி கிடைப்பதற்காக என்னுடைய அரசு எந்த நிலையில் வேணாலும் யாரை வேணாலும் வந்து எதிர்க்கும், யாரை வேணாலும் வந்து அரசு செய்யும். நீதி வேணும் அப்படின்னு. ஒரு பெண்ணு 2 குழந்தைகளோடு வந்து படம் பார்க்க வந்திருக்கிறா. படம் பார்க்க வந்த அந்த பெண் வந்து அவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்திற்கு அந்த சம்மந்தப்பட்ட நடிகரை வர வேணான்னு சொல்லி மீறி வரார் அப்படின் பொழுது ஒரு உயிரிழப்பு நடக்குது. அந்த பெண்ணுடைய ஒரு 11 வயது குழந்தை மூளைச்சாய்வு அடைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது, நீங்கள் வந்து அதை அசால்ட்டாக ஒரு 25 லட்ச ரூபா கொடுத்து நீங்கள் கடந்து போயிட்டா அதை நாங்கள் விட்டுருவோமா அப்படின்னு ஒரு தெலுங்கானா முதல்வர் பார்வையிலேருந்து ஒரு விஷயம் வந்து பேசப்படுது. அதுக்கு அவர் சொல்கிற காரணம் என்னென்னா, நான் வந்து ஒரு பெயிண்டராக இருந்து என்னுடைய வாழ்க்கையை தொடங்கினேன். நானும் வந்து ஒரு சாமானியனாக இருந்து ஒரு விளிம்பு நிலை மக்களாக இருந்து நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு என்னுடைய அரசு யாராக இருந்தாலும் சட்டம் அவங்களுக்கு ஒன்று தான் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து. சரி. இதை தவிர பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற தெலுங்கானா போலீஸ் என்ன சொல்கிறாங்க, டிசம்பர் 5ஆம் தேதி இந்த படம் ரிலீஸு, 4ஆம் தேதி ப்ரீமியர் ஷோ. அந்த ப்ரீமியர் ஷோவுக்கு அந்த சந்தியா தேட்டரில் சரியான எக்ஸிட் என்ட்ரி கிடையாது. அந்த தேட்டரில் நீங்கள் தயவுசெய்து வந்துடாதீங்க அப்படின்னு நாங்கள் ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அதை மீறி வராரு. வந்த பிறகு அவர் வந்து டாப் ரூஃபில் ஏறி அந்த சீன் காமிக்கிறார் அவர் வந்து. ஆனால் ப்ரெஸ் மீட்டில் அல்லு அர்ஜுன் நான் டாப் ரூஃபில் ஏறவே இல்லை அப்படின்னும் பொழுது தெலுங்கானா போலீஸ் அந்த வீடியோவை வெளியிடும் பொழுது அது பெரிய பரபரப்பாகுது. சரி. பெரிய சர்ச்சையாகுது. உஸ்மானியா பல்கலைக்கழகத்துடைய ஸ்டூடெண்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். அவங்க போய் வீட்டில் போய் அந்த பூத்தொட்டிலாம் உடைக்கிறாங்க, அமக்கலாம் பண்ணுறாங்க. நீ கோடியில் சம்பாதிக்கிறதுக்கு படம் எடுப்ப, உன் படம் பார்க்க வரவங்க உயிரிழக்கணுமா அப்படின்ற ஒரு பதாகைகளோடு அவங்க போராட்டம் பண்ணுறாங்க. அந்த போராட்டம் பெரிய அளவில் பேசப்படுகிறது. அடுக்கடுக்காக போலீஸ் தரப்புலேருந்து ஒவ்வொரு ஆதாரங்களாக, ஒவ்வொரு குற்றச்சாட்டுகளாக, ஒவ்வொரு இதுவாக வந்து அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதே சமயத்தில் அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டு ஒரு இடைக்கால ஜாமீனில் வெளியே வந்து இடைக்கால ஜாமீனில் இருக்கும் பொழுது எப்படி ப்ரெஸ் மீட் நடத்தலாம்? ஒட்டுமொத்தமாக என்னன்னா, நீ என்ன நடிகன்னா கடவுளா? நீ என்ன அவதரித்த ஆளா? நீ என்ன பூமியில் பொழந்துக்கிட்டு வந்துட்டியா அப்படின்ற ஒரு கேள்வி மிக நியாயமான ஒரு கேள்வி. அது அல்லு அர்ஜுனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி. சரி.
ஒரு 10 பேர் நின்று நம்ம கை தட்டி விசில் அடித்தாலே தலகணம் எங்கேயோ போயிடும். ஒரு 100, 1000, லட்சம், கோடிகளில் நமக்கு அடிக்க முடியுதுன்னு ஆகிடுது. நான் தான் அடுத்த முதல்வர், நான் தான் அடுத்த பிரதமர் அப்படின்ற ஒரு எண்ணம், அந்த எண்ணத்தினுடைய வெளிப்பாடு தான் இவ்வளோ தூரம் சொல்லியும் அந்த படத்துக்கு வந்து உட்காந்துட்டு உள்ளே உட்காந்தாச்சு. உட்காந்த பிறகு போலீஸார் அங்கே உள்ள அந்த சம்மந்தப்பட்ட போலீஸார் வந்து, சார் வெளியே வந்து ஒரு உயிரிழப்பு, ஒரு குழந்தை வந்து மாட்டிக்கிட்டு எமர்ஜென்சி வார்டில் இருக்குது, நீங்கள் தயவுசெய்து வெளியே போயிடுங்கன்னு உடனே கேட்க மாட்டேன்றார். அந்த இவருடைய பவுன்சர்ஸ் வந்து கிட்ட நெருங்க விட மாட்டேன்றாங்க. அதன் பிறகு அங்கே இருக்கிற ஏசி ஆனந்த்ன்றவர் தான் போயிட்டு என்ன பண்ணுறாரு, விஷயத்தை சொல்கிறாரு. சொன்ன பிறகு அவர் அப்படியே அசால்ட்டாக கடந்து இது வந்து போலீஸ் தரப்புலேருந்து சொல்லப்பட்ட விஷயம். அவர் அசால்ட்டாக கடக்கிறாருன்னொடனே ஒரு மாநிலத்தினுடைய டிஜிபி நேரில் வரக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஆயலாகிற ஒரு நடிகர். நீங்கள் படம் பார்க்குறீங்க, ஒரு சம்பவம் நடந்துருச்சு, ஒரு ஏசி சொல்கிற கேட்க மாட்டேங்க, டிசி டெப்டி கமிஷன் சொல்கிறத கேட்க மாட்டேங்க. அப்போ மாநிலத்தினுடைய டிஜிபி வந்து அவர் விளக்கின பிறகு வெளியே போகிறாரு. ஆனால் ப்ரெஸ் மீட்டில் நான் 10 நிமிஷம் தான் உள்ளே உட்காந்துன்றாரு. இவங்க போயிட்டு அந்த போலீஸார் போய் எழுப்புற நேரம் வந்து என்ன காட்சி ஓடி இருந்தது அப்படின்னு அவங்க சொல்கிற தரப்பு என்னென்னா, அந்த பெண் வேடமிட்டு ஒரு சாங் போயிடணும். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் படம் ஓடிடுச்சு. இது எந்த விதத்தில் நியாயம் வந்து அப்படின்னு அந்த பிரச்சனை இன்னும் தீவிரமாக மாறுகிறது. அது அல்லு அர்ஜுனுக்கு எதிராக மாறுகிறது. அப்போ என்னன்னா, நீங்கள் வந்து நடிகர்னா பெரிய ஸ்டார்னா அப்போ சாதாரண வந்து இதுவா 25 லட்ச ரூபா கொடுத்துட்டா அந்த உயிருக்கு சமம் ஆகிடுமா? இன்னொரு தரப்பு என்னன்னா, படம் வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 3000, 4000 கோடி கலெக்ட் பண்ண போகுது, ஒரு 25 கோடி கொடுத்தா என்ன அப்படின்ற மாதிரி விமர்சனம் இருந்தப்போ அதுக்கு கீழே ஒருத்தர் அருமையாக ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. 25 கோடி கொடுத்துட்டா அந்த உயிர் சரியாயிடுமான்னு. இதை தான் ரேவந்த் ரெட்டியும் கேட்குறாரு. அந்த பெண்ணிற்கு ஒரு நீதி கிடைச்சாக வேண்டும். இது எல்லாம் எல்லா நடிகர்களுக்கும் ஒரு பாடமாக இருக்க வேண்டும் அப்படின்னு தெலுங்கானா கவர்மெண்ட் மிக சரியாக இந்த விசாரணை எனக்கு தெரிஞ்சு தொடங்கி இருக்குன்னு நான் நம்புறேன். சரி, ஆனால் ஒரு பக்கம் வந்து பார்க்கும் பொழுது அதுக்கு அவர் மட்டுமே காரணமா? இப்போ இன்னைக்கு காலையில் கூட இந்த பவுன்சர்ஸை வந்து கைது பண்ணியிருக்காங்க, பவுன்சரோட ஹெட்டை கைது பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க சார். ஆனால் எப்படி பார்க்கப்படுது, அல்லு அர்ஜுன் மட்டும் கார்னர் பண்றாங்க, அல்லு அர்ஜுன் மட்டும் இதுக்கு பொறுப்பா அப்படின்ற மாதிரி கேட்கும் பொழுது முழுசையும் தூக்கி அல்லு அர்ஜுன் மேலே தான் வைக்கிறாங்களோ, இல்லை அர்ஜுன் தான் முக்கியமான காரணமா? இல்லை, அல்லு அர்ஜுன் தான் காரணமானோம்னா இது கூட சொல்கிறாங்க சில பேர்லாம் வந்து. எத்தனையோ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு மாநாடு நடக்குது, அங்கே உயிரிழப்பு ஏற்படுது, ஒரு இது நடக்குது, அங்கே பிரச்சனைகள் உண்டாகுது அப்படின்னு பல காரணங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. வந்து இது மாதிரி நடிகைகளை பார்க்க வந்து அங்கே அசம்பாவித சம்பவங்கள்லாம் நடந்திருக்குது. அது எதிர்பாராமல் நடந்தால் கூட ஒரு ஃபேன்ஸு, அதுவும் வந்து அந்த சந்தியா திரையரங்கம் வந்து ஒரு குறுகின பகுதிக்குள்ளே இருக்குது. இவன் அவங்க சொல்கிறது தான். தேட்டருக்குள்ளே அவ்வளோ 1000 பேர், தேட்டருக்கு வெளியே அதில் இருக்கிற கடத்தெருவில் அவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்க பாட்டுன்னு ஒழுங்காக தான் இருந்திருந்தாங்க. இந்த அல்லு அர்ஜுன் கார் மேலே ஏறினவுடனே எங்கேருந்து தான் வந்தாங்கன்னு தெரியல. இந்த பலாப்பழத்தில் முக்கியம் தெரியுங்களா, அதுமாதிரி மொத்தம் இந்த பலாப்பழத்தில் முக்கிற மாதிரி வந்தவுடனே தான் இந்த கூட்ட நெரிசலில் அந்த பெண்மணி மாட்டிக்கிட்டாங்கன்னு மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன சொல்லுது, ஒரு சிறு காயம் கூட அந்த பெண்மணி உடம்புல இல்லை. ஓகே, ஆனால் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு கொடுமை சார். ஒன்றும் இல்லை, ஒரு 77-78 ஒரு நடிகர் அறிமுகமாகிறாரு, பெரிய ஃபேமஸ் ஆகுது, அவருக்கு ஒரு பெரிய ஃபேன்ஸ் உருவாகுறாங்க. 82 அவர் போய் பிறந்த நாளுக்கு வந்து கொண்டாடுங்கன்றாங்க. அவர் 82 பிறந்த நாள் கொண்டாடுறாரு. 82 அவருடைய பிறந்த நாள் கொண்டாடிக்கிட்டே இருக்கார் ஒவ்வொரு இதுவும். 1988 வருஷம் அவருடைய 3 படங்கள் ஒரே வருஷத்தில் ரிலீஸ் ஆகுது. அந்த பிறந்த நாளை கொண்டாடுறாரு. எக்கச்சக்கமான கூட்டம், கட்டுக்கடங்காத கூட்டம். திரும்பி போக சமயத்தில் வந்து இங்கேருந்து போனால் சேலத்தை சேர்ந்த 3 ரசிகர்கள், அவருடைய ரசிகர்கள் சாலை விபத்தில் இறந்து போயிடுறாங்க. அப்போ போய் அவங்கள மீட் பண்ணுறாங்க. அந்த 3 ரசிகர்களுடைய தாய்மார்கள் அந்த நடிகரை பார்த்து கேட்ட கேள்வி, அந்த நடிகர் சொன்னது என் காதில் இன்னும், அவங்க கேட்ட கேள்வி இன்னும் இதுவாகிட்டு இருக்கு. 89வது வருஷத்துலேருந்து ஒரு அறிக்கையை நான் கொடுத்துருது, டிசம்பர் 12ஆம் தேதி நான் ஊரில் இருக்க மாட்டேன் அப்படின்னு. அது வேறு யாரும் இல்லை, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அந்த வருஷம் ரிலீஸ் ஆன படங்கள் வந்து கொடி பறக்குது, தர்மத்தின் தலைவன், குரு சிஷ்யன் படங்கள். இப்போ அப்போ எவ்வளோ வலிச்சிருக்கோம், எவ்வளோ பொறுப்பான ஒரு நபராக மாறி இருக்கார் வந்து. இப்போதான் இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த அக்கறை, சமுதாய அக்கறை ஒரு இல்லாத ஒரு துட்சமாக ஒரு உயிரை நீங்கள் வந்து கடந்து போகிறீங்க அப்படின்னா அது எப்படி நாங்கள் விட்டுருவோம்? ஏன்னா இந்த சம்பவம் நடந்தப்போ அல்லு அர்ஜுன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்படின் பொழுது சமூக வலைதளங்கள் தொடர்ச்சியாக எழுதுதுன்னா அல்லு அர்ஜுன் நயா வழக்கு வந்து நாளைக்கே வந்துட போகிறாரு. ஏன்னா ஒரு நடிகர், ஒரு பிரபலமானவர், ஒரு மாஸ் உள்ள ஒரு நபர் அப்படின்னா அவருக்கு சட்டமும் அரசும் துணை நிற்கும் காலகாலமாக இருக்கிற ஒரு விஷயம். ஆமாம். ஆனால் நாங்கள் அது கிடையாது அப்படின்ட்டு ரேவந்த் ரெட்டி மிக தெளிவாக இந்த விஷயத்தில் கொண்டு வந்து சேர்த்து. இந்த 5 ஆண்டு சிறை தண்டனையை வாங்கி கொடுக்காம ஓய மாட்டாரா சார்? அது எப்படின்னு தெரியல. ஏன்னா நீதிமன்றத்தில் இருக்குது வழக்கு, அது விசாரணைக்குள்ளாகும்.
விசாரணையில் இவர் தான் குற்றவாளியா, இவர் முதல் குற்றவாளியா, ரெண்டாவது குற்றவாளியா, இவர் மட்டும் தான் காரணமாக அந்த சிசிடிவி காட்சிகள்லாம் கொடுத்துருக்காங்க. இவர் தேட்டருக்குள்ளே எவ்வளோ நேரம் இருந்தார்ன்றத காட்சிகள்லாம் கொண்டு போய் சப்மிட் பண்ணியிருக்காங்க. இது தவிர நிறைய குறுக்கு விசாரணைகள் செய்யப்படும். அப்போ ஒருவேளை அதை நீதி சரியாக இருந்து இவர் தான் குற்றவாளி அப்படின்னா அது கோர்ட்டு தர தண்டனையை பொறுத்து தான் இருக்குது. புரியுது சார். அடுத்தடுத்த நடவடிக்கைகள் என்னென்ன விஷயங்கள் வெளியே வருதுன்னு பார்ப்போம். சூர்யா அவர்கள் கங்குவாவோட அவரோட அவரோட ஆட்டம் முடிஞ்சு அவரை ஒதுக்கி வச்சிருங்க அப்படின்லாம் நிறைய விமர்சனம் வந்துச்சு. நிறைய மீம் இன்னும் வந்துக்கிட்டே இருக்குது. 2024 வந்த படங்களில் கங்குவாவை தான் வந்து நிறைய மீம் மெட்டீரியலாகவும் பயன்படுத்தினாங்க. ரெட்ரோ கார்த்திக் சுப்புராஜோட இயக்கத்தில் சூர்யாவோட நடிப்பில் எப்படி சார் இருந்த அந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்? இல்லை, நல்லா ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் சொல்கிற மாதிரி தான் வந்து. ஏன்னா கங்குவாவுக்கு எல்லாரும் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடே சேர்ந்து அல்லது வந்து மீடியாக்கள் இருக்கிறவங்களாம் வந்து ஒரு நாள் நைட்டு வந்து மீட்டிங் போட்டு ஒட்டுமொத்தமாக அதை இது பண்ணி அவருக்கு எதிராக வந்து பேசுகிற மாதிரியான ஒரு கட்டமைப்பு கொண்டு வந்து அப்புறமா வந்து எல்லாரும் சேர்ந்து கங்குவாவை வந்து எதிர்த்துட்டாங்க. அது மாதிரி அதை நான் உண்மையிலே பேச விரும்பலை. நான் வந்து தொடர்ச்சியாக வந்து ஏன்னா வடபழனியில் தியேட்டரில் என்ன படம் பார்த்தவங்க கமெண்ட் சொன்னாங்களோ உடுமலைப்பேட்டையிலையும் அதை தான் சொன்னாங்க. வந்து நாகர்கோயிலையும் அதான் சொன்னாங்க, நாகப்பட்டினம் அதான் சொன்னாங்க. ஒரு படத்தினுடைய தோல்வியை ஒத்துக்க மாட்டேன்றாங்க அப்படின்னா அது சரி, அவங்களோட விஷயம் அது ரைட்டு, அவங்களுக்கு அது பெரிய பிரமாதமான படமாக இருக்கட்டும். கிட்டத்தட்ட ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு இன்னும் ஒரு வெற்றியை, திரையரங்கு வெற்றியை கொடுக்காமல் இருக்கார் சூர்யா. இந்த ரெட்ரோ ஒரு என்ன சொல்கிறது, கார்த்திக் சுப்புராஜோட ஸ்டைலில் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல போகிறாருப்பான்ற அளவுக்கு சூர்யா ஃபேன்ஸ் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு புது தெம்பு வந்துருச்சு. ஓகே, இந்த கங்குவோட விமர்சனத்தை உடைக்குமா சார்? ஏன்னா அடுத்த கட்டம் நீங்கள் சொன்ன மாதிரி தேட்டரிக்கல் ஒரு வெற்றி தேவைப்படுது அப்படின்னு இருந்தாலுமே கூட சூரியரை போட்டு ஜெய்மி மட்டும்தான் அவர் அந்த மாதிரியான களத்துக்கு தான் அவர் செட் ஆனவர் அப்படின்னாங்க. அதெல்லாம் உடைக்க போகிறாரா? அந்த மாதிரி அதை எடுத்துக்கலாமா? இல்லை, அது மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கே இந்த விமர்சனம் இருக்கும்பொழுது ஒரு நடிகருக்கு எந்த விதமான அழுத்தம் இருந்திருக்கும். இப்போ சூர்யாவுக்கெல்லாம் பயங்கரமான அழுத்தம் இருந்தாங்க, எப்படியாவது ஒரு வெற்றியை கொடுத்தாங்கன்னு. ஏன்னா இதே பிரச்சனை அஞ்சானில் வந்தது. ஆனால் அஞ்சானை தாண்டி ஒரு 100 மடங்கு கங்குவா மீது விமர்சனம் வந்தது. அஞ்சானாவது ரைட் அப்படின்னு இப்போ டிவியில் போடும்போது ஓடிடிலாம் திரும்ப பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஓடிடியில் வந்த பிறகு அந்த படத்தை வந்து என்னங்க ஆமாங்க சரியா இல்லைங்க பெரிய எதிர்பார்க்கலாம். என்ன காரணம்னா பயங்கர எதிர்பார்ப்பை கொடுக்கறது தான். நீங்கள் எதிர்பார்ப்பை ஏன் கொடுக்குறீங்கன்ற ஒரு விஷயம். அதே காலகட்டத்தில் வந்து அமரன் படத்திற்கு என்ன எதிர்பார்ப்பு இருந்தது, வந்து இன்னும் சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்கு அந்த படம் வந்து. இப்போ இதையெல்லாம் உடச்சிக்கிட்டு ஒரு வெற்றி தேவைன்ற போது அந்த வெற்றி அந்த கதாநாயகனுக்கு பெரிய அழுத்தமாக இருக்கும். அந்த வெற்றியை நோக்கி போகிற ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கு ரெட்ரோ வந்து ஒரு முக்கியமான படமாக இருக்கும். ரைட் இது. ஆனால் கார்த்திக் சுப்புராஜுக்கும் சூர்யா மாதிரி ஒரு படம் பயங்கர விமர்சனம் ஆயிடுச்சு. அது தோல்வி படம் எல்லாரும் பேசப்பட்டது. அவருக்கு ஒரு வெற்றியை கொடுத்தாகணும். உண்மையிலே அந்த ஹீரோவுக்கு தியேட்ரிக்கல் வெற்றியாக ஒரு படம் இருக்குன்னு பொழுது அவரும் ஏகப்பட்ட ப்ரெஷரில் இருக்கார். இந்த கதைகள் கூட ஒரு டான் பின்னணியில் வச்சு ஒரு கதை மாதிரி இருக்குது. வந்து அந்த எல்லாரும் ஜானின்னு எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க சார். அந்த காலகட்டத்தில் வந்து ரெட்ரோவாக நாங்கள் வரோம் அப்படின்றாங்க. அதோட சாயல் இருக்குங்களா சார்? அந்த மாதிரி எடுத்துக்கலாம்? இல்லை, எனக்கு பார்த்தா அந்த கெட்டப்லாம் பார்த்தா பழைய ஜானி படத்தினுடைய ரஜினியோடைய கெட்டப் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா மகேந்திரன் இயக்கத்தில் வந்த ரஜினியோடைய மிக சிறந்த படங்களில் அந்த படமும் ஒன்று. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த. ஏன்னா கார்த்திக் சுப்புராஜ் சொல்லவே தேவையில்லை, தலைவர்னு அவர் பின்னாடி கொண்டாடிக்கிட்டு இருக்க ஒரு நபர் வந்து ஒருவேளை ரஜினிக்கு பண்ண கதையாக கூட இது இருக்கலாம். வந்து ரஜினிக்கு பண்ண கதையாக, ஏன்னா ஆக்சுவலாக இந்த கதை வந்து ரஜினிக்கும் சிம்புவுக்கும் சொல்லப்பட்ட கதைன்னு கேள்விப்பட்டு ஓகே அப்படின்னு இந்த படத்தினுடைய முக்கியமான காட்சிகள்லாம் ஊட்டியில் இருக்க ஃபாரஸ்ட்டில் எடுத்து முடிச்சுட்டு மீதி பெரும்பான்மையான முக்கால்வாசி படப்பிடிப்பு கோவாவில் பண்ணியிருக்காங்க. ஓகே, கோவாவில் பண்ணியிருக்காங்க. பின்னணியாக இந்த பேசுகிற ஸ்லாங் பார்க்கும்போது ஒரு நாஞ்சில் தமிழ் பேசுகிறாரு சூர்யா. ஒரு நாகர்கோயில் கன்னியாகுமரி பின்னணியில் இந்த கதை சொல்லுதா அல்லது கோவாவினுடைய பின்னணியில் இந்த கதை சொல்லுதா? எனக்கு பார்த்தீங்கன்னா இதில் வெற்றி விழாலாம் ஞாபகம் வருது. கமலுடைய வெற்றி விழா, நீங்கள் ஜானி மட்டும் தான் சொன்னீங்க, திடீர்னு வெற்றி விழாலாம் ஞாபகம் வருது. திரும்பவும் அஞ்சானுடைய சாயலும் இருக்குது இதில் வந்து. சரி, பார்க்க போனால் ரொம்ப ஒரு மனைவி அந்த மனைவி கிட்ட ஒரு அடிதடிலாம் விட்டுட்டு நான் ஒரு சாந்தமான மனுஷனாக மாற போகிறேன், நான் வந்து எல்லாரும் மாதிரியும் ஒரு ஜாலியான மனுஷனாக மாற போகிறேன்னு சுற்றி உள்ள கேரக்டர் எல்லாம் சிரிக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது. அவ்வளோ அரகண்டான அந்த கேரக்டர் என்ன பண்ணுது, என்னவா மாறப்போகிறது ஒரு விஷயத்தை தான் இந்த டீசரை இதில் இவ்வளோ தான் சொல்ல முடியும் நம்ம வந்து. இதன் பிறகு அந்த கார்த்திக் சுப்புராஜ் என்ன இதில் சொல்லியிருக்காரு, எந்த பேக்ட்ராப்பில் அந்த படத்தை பண்ணியிருக்காரு, இது எல்லாம் தாண்டி சூர்யாவுக்கு மிக மிக முக்கியமான படம் என்பது மாற்றுக்கருத்து இல்லவே இல்லை. ஓகே, அஜித்தோட புகைப்படம் வந்தாலே பயங்கரமாக கொண்டாடுவாங்க சார். நேற்று ஒரு வீடியோவே ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த கோட் சூட்டில் எப்போவுமே அஜித் அப்படின்னா கோட் தான். எப்படி பார்க்குறீங்க அந்த வீடியோவை? தன்னோட ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு, ஃபங்க்ஷன் போகிறாரு வரான்றது. குட் பேட் அக்லியில் ரொம்ப பிஸியாகவே இருந்தாலுமே கூட அந்த ஃபுட்டேஜ் எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, நீங்கள் தொடர்ச்சியாக வந்து எப்போவுமே வந்து எந்த செலிப்ரிட்டியாக இருந்தாலும் வந்து ஒரு ஃபேமிலியோடு இருக்கிற ஒரு புகைப்படமோ ஒரு வீடியோ அவங்களுக்கு சம்மந்தப்பட்டது வரும்பொழுது என்ன ஆகிடும்னா இந்த மக்கள் கூட ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகிடுவாங்க.
மக்கள் கூட அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ்னுவாங்க தெரியுங்களா? அது வந்து நீங்கள் வந்து ஒரு நடிகராக இருந்தாலும் சரி, விளையாட்டு வீரராக இருந்தாலும் சரி, ஒரு ஃபேமிலியோடு இருக்கிற ஒரு புகைப்படம், ஒரு வீடியோ, அவங்க வந்து ஒரு போட்டிங்கில் இருக்கிறது, ஒரு அவுட்டோரில் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் விடும்பொழுது அது பயங்கரமாக கனெக்ட் ஆகிடும். அதில் மிக தெளிவான ஒரு நபர் வந்து அஜித். ஓகே, சூப்பர். ஆமாம், நேற்று அந்த பேட்மிண்டன் வீராங்கனை பிவி சிந்துவோட ஃபங்க்ஷன் போயிட்டு வெளியே வரும்பொழுது அவ்வளோ காமன் என்ன ஃபோட்டோ கொடுக்குறாரு, நடந்து வரத வீடியோ எடுக்க அலோவ் பண்ணுறாரு. ஒரு பக்கம் அவரால் விமர்சனம் இருந்தாலும் இந்த மாதிரிலாம் அலோவ் பண்ண மாட்டாருங்க, அவர் ரொம்ப கோவக்கார் அப்படின்னு சொன்னாலுமே அந்த இடத்துல ரொம்ப அமைதியாகவும் தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை பார்க்கும் பொழுது இல்லைங்க, அஜித் வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய ஜென்டில்மேன் வந்து. ஓகே, ஒரு நீங்கள் ஏன்னா வந்து அசல் படத்துக்கு பிறகு அவர் மீடியாவை சந்திக்கலைனாலும் அசல் படத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் வந்து ஒரு மீடியாவை சந்திக்கும் பொழுது அதே மாதிரி ஒரு எனக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துடுச்சு. ஒரு கோட் சூட் போட்டுன்னு வருது, நின்று ஒவ்வொருத்தராக சாப்பிடும்போது அவங்க தட்டை போய் பார்க்குறது, இன்னும் கொஞ்சம் வச்சுக்கன்னு சொல்கிறது, இது ஒரு புது அப்ரோச்மெண்ட் வந்து ஒரு மீடியா முன்னாடி வந்து. அப்புறம் கூட இருந்து அவங்க சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் இவருக்கிறது, இவர் கொஞ்சோண்டு சாப்பிடுறது, இப்படி இருந்த ஒரு அஜித் தான் வந்து. இது வந்து என்னென்னா ஒரு எளிமை, அதை தவிர வந்து அவர்களுக்கு கொடுக்குற ஒரு மரியாதை. பெரும்பான்மையான ஆட்கள் வந்து அந்த ஒரு ப்ரெஸ் மீட்டோ ஒரு பார்ட்டியோ தொடங்கி வச்சுட்டு அவங்க கிளம்பி போயிடுவாங்க. அந்த அஜித்தை தான் நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே பார்க்குறேன் நான். ஒவ்வொருத்தராக வரவங்ககிட்ட ஃபோட்டோ எடுத்துக்கிறது, இது பண்ணுறது. அவர் ரசிகர் வேணாம், மன்றம் வேணான்னு சொன்னதுனால வந்து எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக வெறுக்கிறார், ஒதுக்குறாருன்ற மாதிரி அர்த்தம் கிடையாது. அந்த உடல் எடையை குறைச்சது கூட ரொம்ப விமர்சனம் பண்ணுறாங்க சார். இன்ஜெக்ஷன்லாம் போடலாமா, ஆல்ரெடி இப்படி தான் திருப்பதி பரமசிவம்லாம் குறைச்சாரு, அதுக்கப்புறம் போட்ட உடலை வந்து குறைக்க முடியாமல் தவிச்சார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. மறுபடியும் உடல் எடையை குறைச்சிருக்காரு, குட் பேட் அக்லிக்காக இருந்தாலுமே கூட கார் ரேஸுக்காகவும் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் உடம்பை வந்து பொருட்டை எடுத்துக்க மாட்டாரு சார், இல்லை அதுலேயுமே ரொம்ப அக்கறையாக தான் இருந்துக்கிட்டு இருக்காரு. இல்லை, அவர் உண்மையிலேயே வந்து அஜித்தோடைய நிலைமையில் வேறு யாராவது ஒரு நடிகர் இருந்திருந்தாங்கன்னா இவ்வளோ காலம் நடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான்லாம் பார்த்துருக்கேன் வந்து நிறைய படங்கள், அமர்கலத்துக்கு முன்னாடி படங்கள்லாம் ஒரு ஷார்ட் நடிப்பாப்பில் ஒரு ஃப்ளோரில் ஒரு பெட்டு ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த ஷார்ட்டுக்கு இடையில் போய் அந்த ஃப்ளோரில் போய் படுத்துருவார். அந்த இந்த படம்னு நினைக்கிறேன், ராஜ்கபூர் டைரக்ஷனில் சிம்ரன்லாம் அவள் வருவாள் அந்த படம் தாங்க. அப்போல்லாம் பயங்கர சிவியராக இருக்கார் ராஜ்கபூர்லாம். அப்படியே ஓரமாக நின்றுடுவார். சார் நீங்கள் போய் ரெஸ்ட் போயிட்டு ஒரு 5 நிமிஷம் மறுபடியும் ஃப்ரெஷ் ஆகிடுவாப்ப. ஏன்னா முதுகில் அவ்வளோ ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு, வெறும் இவ்வளோ மாத்திரை கையில் வச்சுருப்பாப்புல. அது நபர் அதை தாண்டி ஒரு ஸ்ட்ரென்த்தோடு நிற்கிறது. இன்றைக்கி ரேஸ்க்கு போகிறது, ஜனவரி மாதம் துபாயில் நடக்க போகிற அந்த ரேஸோடைய இதுக்கு வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காப்புல. ஃபார்முலா ரேஸ் வந்து செப்டம்பர் அக்டோபர் மாதத்துக்காக தன்னை தயார்படுத்திக்கிட்டு இருக்காப்புல. அதுக்காக உடல் எடை குறைச்சாரா, குட் பை டேக்காக குறைச்சாரா தாண்டி இன்னும் நான் இயங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அவர் வந்து திரைப்படங்கள் நடிப்பதை தாண்டி இந்த மாதிரி ரேஸு மற்ற விஷயங்களில் ரொம்ப ஆர்வமாக இருக்கார் அஜித். ஒரு பக்கம் அவருடைய நண்பர் அரசியலுக்குள்ளே போயிட்டார், இன்னொரு பக்கம் நாமளும் போதும் இது வரைக்கும் நடிச்சுன்னு. ஏன்னா அஜித் படம் வரலாம் 2 வருஷமாக இருந்தப்போ இந்த 2025 டபுள் டமாக்கான்னு சொல்லலாம். விடாமுயற்சி ஒரு பக்கம், குட் பை டேக்கோ, இந்த ஒரு வருஷம் முழுக்க ரேஸ் இந்த மாதிரியான விஷயத்துக்கு போயிட்டு எனக்கு தெரிஞ்சு படிப்படியாக அவர் திரைப்படத்தில் நடிப்புகிறத குறைச்சிக்க போகிறார் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இது. துபாயினுடைய மிக ஒரு முக்கியமான பகுதியான கிரீக் அப்படின்ற ஒரு பகுதியில் 2 வீடு வாங்கியிருக்காரு. ஓகே, ஒரு தகவல் நமக்கு வந்தது. ஒன்றுல தான் ஃபேமிலியோடு இருக்கார். ஏன்னா இந்த துபாயில் இந்த பயிற்சியெல்லாம் இருந்தது. ஒன்று வந்து ரெண்ட்டுக்கு விட்டுருக்காருன்னு, அவர் போய் யூரோப்பில் செட்டில் ஆக போகிறான்றாங்க. ரொம்ப காலம் அந்த பேச்சு இருக்குது வந்து. இருந்தாலும் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு சின்ன ஒரு சலிப்பு வந்துடும் இல்லைங்களா, போதுங்க நடிச்சது போதும் நமக்கு ரைட்டு அப்படின்ட்டு. அந்த இடத்துக்கு அவர் வந்துட்டாரான்னு எனக்கு தோணுது. அதுதான் நம்மளும் அடுத்த கட்டமாக பார்க்கணும். நீங்கள் சொன்ன நண்பர் அரசியலுக்கு போயிட்டார், நான் ரேஸுக்கு போயிறேன் அப்படின்ட்டு. நண்பர் எது பண்ணாலும் அது விமர்சனம் மாதிரி சார், அதே அவர் பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். விஜய் அவர்களுமே இதை கவனிக்கிறாரான்னு தெரியல. ஏன்னா பெரியார் அவரோட உருவப்படத்தை வச்சு அதுக்கு வந்து மரியாதை செலுத்துறாரு, அதையும் விமர்சிக்கிறாங்க. மறுபடியும் பனையூர் அரசியலை தொடங்கிட்டார் அப்படின்ட்டு. வேலு நாச்சியார் அவரோட புகைப்படத்துக்கு மலர் தூவுறாரு. ஏங்க பனையூர் விட்டு வெளியே வாங்க அப்படின்றாங்க. வச்சுக்கிட்டே இருக்காங்களா சார் இந்த குற்றச்சாட்டை? இந்த விமர்சனத்துலேருந்து எப்போ தான் சார் அவர் மீள போகிறாரு? இல்லை, நீங்கள் என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணுங்க, நான் இதுதான் பண்ணுவேன்ற ரேஞ்சில் விஜய் இருக்கார் வந்து. அது ஒரு விதத்தில் ஓகே தான். நீங்கள் இன்னொன்று அதையே தாண்டி வந்து நீங்கள் ஏன்னா பெரியார் திருடலுக்கு வந்தவர் இப்போ மறுபடியும் அவர் அலுவலகத்தில் வச்சு பெரியார் சிலைக்கு ஒரு மரியாதை செலுத்திருக்கார். அதே நாளில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய நினைவு நாள். நீங்கள் கொள்கை தலைவர் அப்படின்னு பெரியாரை சொல்கிறீங்க, அதே போல் வந்து எம்ஜிஆர் அரசியலுக்கு பிறகு எம்ஜிஆரை ஒட்டி அரசியல் பண்ணாதவர்கள் யாருமே கிடையாது. இப்போ எம்ஜிஆருக்கும் மரியாதை செலுத்திருக்கணும். ஏன்னா நீங்கள் தான் விக்ரவாண்டிய அந்த மாநாட்டில் கூத்தாடி அப்படின்னு சொன்ன 2 பெரும் ஆளுமைகள், ஒன்று என்டிஆர் ஒன்று எம்ஜிஆர் வந்து தமிழகத்தையும் ஆந்திராவையும் கட்டி ஆண்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. அதே விமர்சனம் உங்கள் மேலேயும் வந்தது. கூத்தாடின்னு அந்த விமர்சனம் இன்னும் இருக்குது. அப்படி கூத்தாடின்னு விமர்சிக்கப்பட்ட எம்ஜிஆரே வந்து பெரும் ஆளுமையாக 10 வருஷம் தமிழகத்தை அப்படியே ஆண்டார் அப்படின் பொழுது அவருக்கு நீங்கள் மரியாதை செலுத்திருக்கணும். நீங்கள் சொல்கிற மாதிரி என்ன பனையூர் பண்ணையாரா அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருக்காங்க வந்து. இவர் வந்து பனையூர் அரசியல் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த விமர்சனங்கள், அந்த குற்றச்சாட்டுகள், திடீர்னு பார்த்தீங்கன்னா தாவேக்கா கொடியை வந்து மகளிர்லாம் இறக்குறாங்க, திடீர்னு ஏற்றுறாங்க, இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் வந்து
சூப்பர் ஸ்டார் பாணியில் சொல்லணும்னா கண்ணா இது வந்து ட்ரெய்லர் தான், இன்னும் மெயின் பிக்சர் இருக்குது. மெயின் பிக்சர் 2026 இருக்குது. விஜயோடைய இப்போ அரசியல் நகர்வு இப்போ தான் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு. ஆனால் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு மாநாடை தாண்டி டிசம்பர் 6ஆம் தேதி நடந்த ஒரு புத்தக வெளியீட்டு விழாவிலே பரபரப்பாக பேச வச்சு இப்போ நாமலாம் பேசிக்கிற அளவுக்கு விஜய் கொண்டு வந்துட்டார். ஆரம்பத்தில் கட்சி அறிவித்த போது பிப்ரவரி 2ஆம் தேதி அறிவித்த போது எல்லாரும் சில மூத்த அரசியல் பத்திரிகைவாதிகள் அரசியல் தலைவர்கள்லாம் கேட்கும்போது ஏன்பா கட்சி ஆரம்பிச்சிட ரைட்டுங்க, கொள்கை என்ன, அவருடைய கோட்பாடு என்ன அப்படின்ட்டாங்க. இப்போ கொள்கையும் கோட்பாடும் அறிவிச்சிட்டார் வந்து தமிழ் தேசியமும் திராவிடமும் என்னுடைய 2 கண்கள் அப்படின்னு சொல்லி. இப்போ என்ன சொல்கிறாங்க, சரி கொள்கை கோட்பாடு சொல்லிட்டாரு, எப்போ அவர் வெளியே வருவார், எப்போ மக்களை சந்திப்பார் அப்படின்னு. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். விஜய் மக்களை சந்திக்கிற அந்த நாளை என்னைக்கு தொடங்குறாரோ அவர் தான் அப்பொழுதுதான் முழு நேர அரசியல்வாதியாக களத்திற்குள் இறங்கி விட்டார்ன்றது. ஓகே, என்னதான் T69 ஒரு பக்கம் போனாலும் இந்த பனையூரில் நடக்கக்கூடிய அரசியலில் இல்லை நடுவில் நடந்த சர்ச்சைகளாக இருக்கட்டும், உள்ள இருக்க நிர்வாகிகளோ இல்லை விஜய் ரசிகர்களோ அவர் விட்டு வெளியேறவோ இல்லை அவர் மேலே ஒரு தொய்வோ இருக்க வாய்ப்பு இருக்குங்களா சார்? ஒரு சிறிதளவு அது இல்லை, உங்களுக்கு சாதாரண ஒரு லெட்டர் பேட் கட்சியிலேயே உள்ள வந்து உட்கட்சி பூசல் இருக்கும், கோஷ்டி பூசல் இருக்கும். இது ஒரு பெரிய ஹீரோவுடைய ஒரு கட்சி, பெரிய ஒரு ரெண்டு பொது மீட்டிங் தான் நடந்திருக்கு. அந்த மீட்டிங் கூட சொல்லலாம் வந்து ஒரு 2 பொதுவெளி நிகழ்ச்சி தான் நடந்திருக்கு. அந்த நிகழ்ச்சிக்கே இவ்வளோ தூரம் பெரிய பரபரப்பாகிடுச்சு ஒரு பக்கம். அப்புறம் வந்து பதவிக்காகலாம் சண்டை நடக்குதுனாங்க. நான் விசாரித்த போது இன்னும் யாருக்கும் பதவியெலாம் ரெடி பண்ணல. வந்து ஒரு மாவட்ட செயலாளர்களுடைய லிஸ்ட்டு எடுத்து ஃபைனல் பண்ணியாச்சு. கடைசி ஃபைனலாக விஜய் தான் அதை டிக் பண்ணியிருக்காரு. தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர்னு பொழுது. ஏன்னா இதுதான் தொடர்ச்சியாக வந்து விசிக்காக தான் இதை தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு வராங்க ஆரம்பத்துலேருந்து. பொதுவாக மாவட்ட செயலாளர்கள் அப்படின்னு ஒரு மாவட்டத்துக்கு 4 மாவட்ட செயலாளர் போடுவாங்க. ஆனால் விசிகா தான் தொடர்ச்சியாக ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கிறதும் அதுதான் கரெக்டான இதுன்னு சொல்லிட்டு வராங்க. அது காரணம் என்னன்னா மக்களை போய் எளிதில் சந்திக்கலாம், கட்சி பணிகளை டக்குன்னு முடிக்கலாம் அப்படின்னு. அந்த லிஸ்ட் அவுட் எடுத்தாச்சு. ஜனவரி 1 அல்லது அந்த ஃபர்ஸ்ட் வீக்கில் அதை விஜயை ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. விஜய் தான் அது பக்கத்துலேருந்து, ஏன்னா புஷி ஆனந்த் தனக்கு வேண்டப்பட்டவங்களை போட்டிருக்காரு. அதுலேயே பார்த்தீங்கன்னா 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள்லாம் வந்து மதிக்கிறது இல்லை. அப்புறம் இவங்க தான் வேண்டப்பட்டவங்கன்றாங்க. அப்புறம் புஷி ஆனந்துக்கு வந்து கட்டிங் கொடுக்குறாங்க, அதனால் அவர் வந்து உள்ளே சேர்த்துட்டாருன்ற போது புஷி ஆனந்த் சொன்ன தகவல் நாங்களாம் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டோம், இறுதி முடிவை வந்து தலைவர் தான் எடுப்பார்னு. அது எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா விஜயோடைய ஆரம்பமாக இருந்த ரசிகர் மன்றம், அதில் தொடர்ச்சியாக இருந்தவங்க, அப்புறம் நற்பணி இயக்கம், அப்புறம் வந்து தாவேகா, இதில் யாரெல்லாம் கரெக்டாக உழைச்சிருக்காங்க, யாரெல்லாம் ஆரம்பத்தில் இருந்திருக்காங்க, இந்த மாநாட்டில் யாரெல்லாம் சிறப்பாக பணியாற்றி உள்ளார்கள் அவங்கெல்லாம் ஒரு லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி, அப்புறம் அந்த பூத் கமிட்டி அது ஒரு சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி வெறும் ஆப்பில் கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி பேர் உறுப்பினராக சேர்த்துருக்கிறது இந்தியாவில் ஒரு பெரிய சாதனை தான். அது பெரிய விஷயம். அதெல்லாம் இதுவாக இருக்கும்பொழுது இதெல்லாம் ரைட்டுங்க. நீங்கள் இதெல்லாம் தாண்டி 2026 நீங்கள் எலெக்ஷனை சந்திக்கணுன்னா இந்த கடைக்கோடியில் இருக்கிற சாமானியன் ஒருத்தர் இருக்காங்க இல்லையா, அவனை போய் நீங்கள் திரையில் பார்த்த நம்ம பிரம்மாண்டமாக எம்ஜிஆருடைய வெற்றிக்கு அதான் காரணம். எம்ஜிஆரை பிரம்மாண்டமாக பார்த்து அப்படி வியந்தவங்க நம்ம தெருவுக்கு வந்துட்டாருப்பா, நம்ம வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்னா எம்ஜிஆருடைய மாசே வேறு லெவலில் ஆயிடுச்சு. விஜய் அந்த விஷயத்தில் கையில் எடுப்பாரா அப்படின்னு தான் இப்போ பெருங்கேள்வியாக இருக்குது. கண்டிப்பாக சார். இறுதியாக இந்த கேள்வியோட முடிச்சுக்கிறேன். பாலா அவர்களை ஆர்யா, விஷால் இது போன்ற நடிகர்கள் மதிக்கலையோ, வாழ்க்கை கொடுத்த நடிகர்கள் மதிக்கலையோ அப்படின்ற ஒரு கேள்வி தான். அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? சினிமாவில் அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் மதிக்கிறது மதிக்காதது நன்றி கெட்டதானா இதெல்லாம் வந்து சர்வசாதாரண. பாலாவுக்கு தெரியும். வந்து இங்கே வந்து யார் லைம்லைட்டில் இருக்காங்க, யார் வந்து பவர்ஃபுல்லாக இருக்காங்க, யார் வந்து முன்னணியில் இருக்காங்க, அவங்களுக்கு தான் மாலையும் மரியாதையும். நீங்கள் வந்து ஜெயிச்சவன் சொல்லு தான் சபை ஏறுன்னுவாங்க. அது மாதிரி யார் அங்கே இதுவாக இருக்காங்க அவங்க பின்னாடி தான் போவாங்க. சார் ராமராஜன் வந்து பீக்கில் இருக்கும்பொழுது ஒரு பட பூஜைக்கு வராரு, ஏவி முள்ள நுழையிற பின்னாடி 300 பேர் வராங்க. அதே ராமராஜன் 2002 அந்த படம் ரிலீஸ் ஆகலை, வேளான்னு ஒரு படம், ஜோடி வந்து ரோஜா ஒரு கட்டாந்தரையில் படுத்துக்கிட்டு இருக்காரு. ஏவி முள்ள ஷூட்டிங் நடந்து அந்த படம் பாதியில் நின்று வச்சு நான் பார்த்தினேன். இதுதான் சினிமா. அதுமாதிரி பாலா ஒரு வேளை வணங்கான ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிட்டா எல்லாரும் திரும்ப வருவாங்க அந்த வெற்றி விழாவுக்கு. 10 பேரும் கொடி பிடிச்ச மாதிரி வருவாங்க. அதுக்கு ஒரு காரணமாக சொல்லுவாங்க, நான் வந்து அங்கே இருந்தேன், நான் இங்கே இருந்தேன் அப்படின்னு. ஏன்னா விஜயகாந்த் இறந்தபோது ஒவ்வொருத்தராக ஒரு காரணம் சொன்னாங்க இல்லைங்களா, நாங்கள் அங்கே இருந்தேன், இங்கே வந்து நாங்கள் சமாதி முன்னாடி கேப்டன் முன்னாடி அழுத கதையாக வந்து இது காரணம் சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா வெற்றி தான். அந்த வெற்றியை வணங்கான் கொடுத்த பிறகு பாலாவுடைய ரேஞ்ச் வேறு மாதிரி மாறிச்சுன்னா மொத்த பேரும் ஒன்றா வந்து சேருவாங்க. சார் ரொம்ப நன்றி சார். வழக்கம் போல் நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. நிமிஷம் சந்திமுறை விழுந்து எடுப்பிறாங்க முரளி. நன்றி, வணக்கம்.